லைவ் அப்டேட்டு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த ஃபேட்மேனு, அதுக்கப்புறம் இந்த பேய் குழந்தை சாச்சனா, இந்த வர்ஷினி அப்படிங்கிற ஒரு கோமாளி, சுனிதா அவங்க 4 பேர் சேர்ந்துட்டு சௌந்தர்யா வந்து இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லை, அவங்க நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது காரணத்தெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஃபேட்மேன் சொன்னதெல்லாம் வந்து கேவலமானவன் ஃபேட்மேன் அப்படிங்கிறதுக்கு இதுலேருந்தே தெரிஞ்சிருது. ஒரு மார்க்கமாக வந்து பேசி வச்சுருக்காப்புல. அதே மாதிரி பேய் குழந்தை இந்த வர்ஷினி எல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேக்ட்மேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சௌந்தர்யா வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்லேயே வந்து இருப்பாங்களாம். அதாவது ஒரு நிலைப்பாடு இருக்குமா, அதுக்கப்புறம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஒரு யூகம் இருக்குமா, அப்படி சில பேர் செயல்படுறாங்களாமா. சில பேர் வந்து கோ வித் ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. ஆனால் சௌந்தர்யாவோட நிலைப்பாடு வந்து அவங்க நிலைப்பாட்டிலே வந்து இருக்குமாமா. அதாவது எந்த ஒரு பொது கருத்தில் அவங்க வந்து கருத்து சொல்ல, எந்தாவது ஒரு பொது நிகழ்வில் அவங்க வந்து கருத்து சொல்லலாமா, ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுலையும் கருத்து சொல்லலாமா. அப்படி கருத்து சொல்லாதனாலேயே சௌந்தர்யா அந்த வீட்டில் இருக்க தகுதியான ஆள் இல்லை அப்படின்னு ஒரு பைத்தியம் போல் சொல்கிறான். எல்லா இடத்துலையும் சௌந்தர்யா வந்து தன்னுடைய ஒப்பீனியன் வச்சுட்டு தானே இருக்காங்க. எந்த இடத்துல வைக்கலை. நீ வந்து முத்துக்கு மேலே செம்பு தூக்கணும் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணுற பார்த்தீங்களா ஃபேட்மேன், அது வந்து கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்து வர்ஷினி சொல்லுது, சௌந்தர்யா உன்னோட ரியாக்ஷனை மட்டும் வச்சுட்டு இவ்வளோ தூரம் நீ வந்துட்ட, நீ வந்து கேமில் விளையாடுறதுல உனக்கு வந்து எத்திக்ஸே கிடையாது, நீ வந்து ரூல்ஸை நிறையா மீறி இருக்க. அங்கே வந்து உட்காந்து பார்த்தியா, சத்யா மேட்டரை வந்து கொண்டு வந்து அங்கே வந்து உட்காந்தது. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து நீ உன்னுடைய கேர்லெஸ்ஸாக வந்து இருக்கிற, ஒப்பீனியன் வந்து வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. கோமாளி வர்ஷினி சௌந்தர்யா மட்டும்தான் டார்கெட் பண்ணி பேசும், மற்ற எதுவுமே அது தெரியாது. கோமாளித்தனமாக அது வாட்டில் இது தான் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பேய் குழந்தை சொல்லுது, சௌந்தர்யா வந்து எல்லா டாஸ்க்லேயும் வந்து விளையாடவே இல்லை, அவள் கேட்டால் தெரியல, வராது, புரியாது அப்படின்னு சொல்லியே விட்டுருவாங்க. டாஸ்க்கு வந்து எஃபெக்டே போடலை, அவங்க வந்து அசால்ட்டாக வந்துட்டாங்க. இந்த கன்னியம்பையை சொன்ன மாதிரி 3 பேர் பேய் குழந்தையும் அதே மாதிரி தான். அதாவது வாண்டடாக சொல்லணுமே அப்படின்னு சொல்கிறது. இந்த சுனிதா தேவையில்லாமல் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து சௌந்தர்யா ஆர்கானிக் இல்லை, அவங்க வந்து சௌந்தர்யா ஆர்கானிக்கே இல்லையாம்மா, வெளியே வந்து மேன் பிளேஸ் பண்ணுறாங்களாம்மா. என்னைங்க எல்லாம் மற்றவங்க எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கேம் விளாட்றாங்களாம்மா, சௌந்தர்யா மட்டும் வெளியே பிக் பாஸ் விளாட்றாங்களாம்மா. ஒரு பைத்தியம் போல் பேசணும் அப்படின்னு சொல்லி சுனிதாலாம் பேசி சௌந்தர்யா வந்து டார்கெட் பண்ணி வச்சுருக்குங்க. அதுக்கடுத்து சௌந்தர்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுகிறாங்க. அதுக்கும் இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், சிம்பத்தி ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லி. அது என்னென்னு பார்த்துட்டு அடுத்து அப்டேட் பண்ணுறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.